Hello friends, welcome to my Deepshali's Kitchen. இன்னைக்கு நாம Deepshali's Kitchenல ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். 2 உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா போதும். இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங்ல செஞ்சு கொடுங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 உருளைக்கிழங்க நல்லா தோல் நீக்கிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும். நீங்க கை வச்சு மசிக்கும் போதே நல்லா ஈஸியா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது வெந்துடணும். இது வெந்த பிறகு தண்ணி இல்லாம ஒரு பவுல்ல போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பிரெட் கிராம்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து இதை கையிலேயே நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்த பிறகு இப்போ ஒரு பட்டர் ஷீட்ல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டர்ல இருந்து பாதி அளவுக்கு நீங்க எடுத்து இதை நம்ம சப்பாத்தி திரட்டுறது போல திரட்டிக்கலாம். ரொம்ப ஈவனா ரவுண்ட் ஷேப்லாம் வரணும்னு கிடையாது. நம்ம ஸ்கொயரா தான் கட் பண்ணி எடுக்க போறோம். சும்மா நார்மலா நீங்க திரட்டிக்குங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி திரட்டின பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, கத்தி வச்சு ஸ்கொயர் ஷேப்புக்கு இதை கட் பண்ணிக்குங்க. பேலன்ஸ் இருக்க அந்த சைடெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம மெலிசா இந்த மாதிரி துண்டா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, டைமண்ட் ஷேப் வேணும்னா நீங்க கட் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப் வேணுனாலும் நீங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிடுவோம்ல அந்த டைப்ல நான் இன்னைக்கு மெலிசா நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்டே கட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல இதை வறுக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. இது 2 நிமிஷத்துலயே சீக்கிரமா நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடும். அதனால ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு நீங்க ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா இது கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டீங்கன்னா சீக்கிரமா தீஞ்சிரும். ஸோ ஒரு கரண்டி வச்சு லைட்டா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க, பார்க்கவே சூப்பரா கலர்ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷமே அதிகப்படி வேலை தான். நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சாலே போதும், டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சும் சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.